இன்றைய பதிவில் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய விநாயகர் பெருமானின் வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். முழுமுதற் கடவுளாக திகழக்கூடியவர் நம் விநாயகப் பெருமான் என்றும், அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றியை தரும் என்றும் நாம் அனைவரும் அறிந்ததே. வெற்றிகள் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு விநாயகப் பெருமானை இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை விநாயகப் பெருமானுக்கு உகந்த கிழமைகளான திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற கிழமைகளிலும் அல்லது பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி திதி வரக்கூடிய நாட்களிலும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அந்த தட்டிற்கு மேல் அரச இலை, மாதுளை இலை, வெற்றிலை, துளசி இலை, எருக்கு இலை, எருக்கம்பூ, அருகம்புல், முல்லைப்பூ இலை போன்றவற்றை பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். பிறகு விநாயகப் பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை முழு மனதோடு வைத்து அவரை 3 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். தொடர்ச்சியாக வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ விநாயகப் பெருமானை இவ்வாறு வழிபாடு செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் விநாயகப் பெருமான் விரைவிலேயே நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். மேலும் நாம் செய்யும் செயல்களில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி அந்த செயல்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி வந்து சேரும்.